வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ஃபைண்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கனே இல்லாம ஒரு சிக்கன் கிரேவி. இத வந்து சிக்கன் சுக்கா ஸ்டைல்ல தான் நான் செஞ்சிருக்கேன். இது இட்லி, தோசை, ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஏத்த ஒரு காம்பினேஷனா இருக்கும். இத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் மீன் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். மீன் மேக்கர் ஒரு 100 கிராம் அளவுல எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸர் ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆல்ரெடி அரைச்சு வச்சது தான் அது. அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இத நல்ல ஃபைன் பேஸ்ட்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த கட் பண்ணி இந்த மாரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இத நல்லா ப்ரவுன் கலரா வர வர நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைடு ஆனியன்ஸ், கரம் மசாலா, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான். அப்புறம் அரைச்சு வச்ச சோம்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து வேக வச்சு வச்சிருக்க மீன் மேக்கரு, தயிர் 1 கப்பு. ஒரு பவுல்ல மீன் மேக்கர் நல்லா தண்ணி இல்லாம புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து தயிர் கொஞ்சம் என்ட்ட திக்கா இல்ல, தண்ணியா தான் இருக்கு தயிர். அதுக்கப்புறமா ஃப்ரைடு ஆனியன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடாம நம்ம கெட்டியாவே அரைச்சு சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்க மசாலாஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. லாஸ்ட்டா ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாம மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல. அப்பதான் நல்லா செட் ஆகி சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு 1/2 அன் ஹவர் இல்லன்னா 1 ஹவர் வச்சு எடுத்தோம்னா குக் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். மசாலாலாம் நல்லா ஊறிட்டு. இப்போ இத ஒரு குக்கருக்கு மாத்திக்கலாம். குக்கருக்கு மாத்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ. குழம்பா வச்சா நல்லா இருக்காது. கிரேவி தான் செட் ஆகும். தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, ஃபைனலா கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி ஒரு 2, 3 விசில் விட்டு இறக்குனோம்னா, சிக்கனே இல்லாம சிக்கன் டேஸ்ட்ல ஒரு சிக்கன் கிரேவி ரெடி. நீங்க இத சர்வ் பண்றதுக்கு முன்னாடி பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சூட்டோட அந்த கிரேவி இருக்கும்பொழுதே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். மறக்காம இந்த கிரேவிய வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ரீயூஸ்டு வீடியோஸ் நெறைய போடலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.